நம்மள்ல எத்தனை வீட்ல இந்த மாரி பேட்டரி தனியாவும், இன்வெர்டர் தனியாவும் வந்து நம்ம மாட்டி வச்சிருப்போம். ஸோ இது வந்து ஒரு இடத்தையே வந்து கொஞ்சம் அடைச்ச மாரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்து Amazon, Flipkartலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, இதோட ட்ராலி வந்து ரூ. 1800 ரூ. 2000 வரைக்கும் போட்டுருந்துச்சு. ஸோ நம்மளே இத வந்து ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு 3/4 இன்ச்சு வாட்டர் டீ இருக்கு இல்லைங்களா? அது ஒரு 4, எல்போ ஒரு 4 வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம இன்வெர்ட்டர்ல வந்து மேல் டாப் பக்கம் நம்ம அளந்து பார்த்துக்கணும். அதில என்ன அளவு இருக்குதோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு பைப்ப வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, டீ ஜாயிண்ட் சென்டர்ல வந்து அந்த பைப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதேபோல இதோட ஆப்போசிட் சைட்லயும் இன்னொரு டீ வந்து நேர்கோட்ல இதே மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதே மாரி நம்ம 2 செட்டப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ண பீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 இன்ச் சைஸ்ல வந்து 3/4 இன்ச் பீஸ் பைப்ப வந்து கட் பண்ணி 2 பக்கம் இந்த மாரி லாக் பண்ணிர்றோம். இப்ப நம்ம இன்வெர்ட்டர்ல இருந்து நம்ம வந்து 12 இன்ச் இருந்துச்சு அப்டின்னா, ஒரு 8 இன்ச்ல வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில 2 சைடும் வந்து எல்போ வந்து இந்த மாரி நேரா வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிர்றோம். ஃபிக்ஸ் பண்ண பைப் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து அந்த 1 இன்ச் பைப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த டீ ஜாயின்ட்ல இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிர்றீங்க. இப்ப நம்மகிட்ட 1/2 இன்ச் டீ வந்து ஒரு 4 டீ இருக்கு. இதில வந்து டீயோட சென்டர் சைட்ல வந்து 1 இன்ச் வர்ற மாரி வந்து நம்ம இதுலயும், அதாவது 4 கார்னர்லயும் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது இந்த மாரி. இப்ப நம்ம டீ சைட்ல வந்து நேர்கோட்ல வந்து சின்ன சின்ன பீஸ் பைப் அதாவது 1 இன்ச்சு வர்ற மாரி நம்ம 4 சைடு வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்ப இதில டீலேருந்து இந்த டீலேருந்து என்ன அளவு வருதோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பீஸ் பைப் போடணும். இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்ப இந்த 4 டீலையும் வந்து இப்டி எடுத்துட்டு, நீங்க இந்த 3/4 இன்ச் பைப் வந்து அதாவது நான் சொன்னது வந்து 1/2 இன்ச் பைப் கிடையாது. 3/4 இன்ச் பைப்பு. டீ மட்டும் வந்து 1/2 இன்ச் டீ. இந்த மாரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கிறோம். 2 சைடும் இந்த மாரி செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிர்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவரால் இந்த மாரி தான் இருக்கும். இப்ப நம்ம இதில வந்து மேல் சைடு வந்து இன்வெர்ட்டருக்கு மேல் டாப் பகுதி செட் பண்றோம். இப்ப மேல வந்து 1/2 இன்ச் பைப் வந்து 5 இன்ச்சு 2 பக்கம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதில நம்ம எல்போ வந்து இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிர்றோம். அந்த டீயில வந்து இப்படியும், இந்த மாரியும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதில சென்டர் ஜாயிண்ட் என்ன அளவு வருதோ, அத அளந்து கட் பண்ணிர்றோம். கட் பண்ணிட்டு, அதையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நேரா வர்ற மாரி ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ண பீஸ பார்த்தீங்கன்னா, அந்த டீ ஜாயின்ட்லயே மறுபடியும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிர்றோம். இப்போ ஓவரால் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இத நம்ம அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, பேட்டரியோட மேல் பகுதி, அதாவது ஃப்ளோட்டுக்கு எந்த டிஸ்டர்பும் ஆகாத மாரி, சென்டர்ல வந்து பேட்டரியோட சென்டர்ல வந்து இந்த மாரி நம்ம வச்சுர்றோம். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளோட்டுக்கு எந்த டிஸ்டர்பும் ஆகாத மாரி இந்த மாரி மேல வச்சுட்டு, அது மேல அப்படியே இன்வெர்ட்டர் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு, அதாவது இன்வெர்ட்டருக்கு பேட்டரிக்கு மேலே வந்து இன்வெர்ட்டர் வந்து ஃபிக்ஸடா வந்து உட்காந்துரும். ஸோ சூப்பரா வந்து காம்பேக்ட்டா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். எந்தவித இடைஞ்சலும் இல்லாத மாரி. பேட்டரிக்கு மேல அப்படியே இன்வெர்ட்டர் வந்து சூப்பரா உட்காந்துருச்சு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்விட்சுக்கும் வந்து எந்த டிஸ்டர்பும் ஆகாத அளவுக்கு டிஸ்ப்ளே வந்து நீட்டா தெரியிற மாரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்களும் இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Facebook, Instagramல பார்க்குறீங்கன்னா, பேஜ ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே!